நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை மக்கள் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான் அவர்கள் வழக்கமாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு களத்தில் போய் நிற்பாரு. அவருடைய தம்பிகள் போராட்டத்தை முன்னெடுப்பாங்களே, மிகப்பெரிய அளவில் ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுப்பாங்களே. ஆனால் கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல சீமான் அவர்கள் அறிக்கை மட்டுமே விட்டுட்டு இருப்பதற்கான காரணம் என்ன என்கிற கேள்வியை பொதுமக்களே கிசுகிசுக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் ஒரே நாள்ல 3 வயது ஆன ஒரு பச்சிலம் குழந்தைய பீகாரை சேர்ந்த வடமாநில ஒருவன் ஈவரக்கமே இல்லாம கற்பழிச்சு முட்புதர்ல வீசிட்டு போயிடுறான். அந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துருது. இது ஒரு சம்பவம். 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை பீகாரை சேர்ந்த இன்னொரு நபர் அவன் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் பூவிருந்தவழியில் 7 வயதே ஆன சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாக அதே பகுதியை சேர்ந்த சரவணன் என்கிற நபரை காவல்துறை கைது செய்திருக்கிறது. ஆண்டிப்பட்டி பகுதியில் விளையாடி கொண்டிருந்த 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 45 வயது மிக்க நபரை காவல்துறை கைது செய்திருக்கிறது. ஒரே நாளில் குழந்தைகளுக்கு எதிராக 4 பாலியல் குற்றச்சம்பவங்கள் 24 மணி நேரத்தில் சென்னை மற்றும் அதனுடைய சுற்று வட்டார பகுதிகளில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக நடந்த பாலியல் குற்றங்கள் அப்படின்னு கணக்கெடுத்தோம்னா 10க்கும் மேல. அது ஒன்னொன்னையும் பார்க்கும்போது நமக்கு பகீர் அப்படின்னு இருக்கு. பெண் பெண்களை வீட்டில் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு தான் விஜய் அவர்களுடைய அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சியில இருக்கணுமோ அப்படிங்கிற கேள்வியை இந்த இடத்துல எழுப்பியிருக்கு. வழக்கமாக சீமான் அவர்களுடைய கட்சியை சேர்ந்த நபர்கள் ஒரு ஆணுக்கு ஒரு பாதிப்பு நடக்குது, இதே அஜித்குமார் என்கிற நபர் திருப்புவனத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் காவல்துறையால அடித்து படுகொலை செய்யப்படுறாரு. அதற்கு மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திய கட்சி நாம் தமிழர் கட்சி. ஒரு மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்தவர் சீமான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. எங்கெங்கெல்லாம் லாக்அப் டெத் நடக்குதோ அங்க எல்லாம் நாம் தமிழர் கட்சியுடைய குரல் அப்படிங்கிறது ஒலித்திருக்கிறது. சீமான் அவர்கள் பல இடங்களுக்கு களத்தில் போய் நின்றுருக்காரு. திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு ஒவ்வொரு போராட்டத்திற்கும் களத்தில் இறங்கி போன சீமான் அவர்கள் இந்த விஜய் அவர்களுடைய 1 மாத ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது சந்தி சிரிக்குது, பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. ஆனா சீமான் அவர்கள் ஏன் இறங்கி வரல? முன்ன மாதிரி ஏன் பத்திரிகையாளர்களை சீமான் அவர்கள் சந்திக்கிறது இல்லை? ஏன் புறக்கணிக்கிறாரு? மக்கள் அவருக்கு ஓட்டு போடல அப்படிங்கிறதுக்காக மக்கள் பிரச்சனை எதுக்குமே போய் சீமான் அவர்கள் நிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரா அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு வீடியோ போட்டா கூட நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சீமான் எதுக்காக பேசணும், சீமான் எதுக்காக போய் நிக்கணும்? நீங்க விஜய்க்கு தானே ஓட்டு போட்டீங்க, அங்க போய் கேளுங்க, எதுக்கு சீமானை தேடி வரீங்க? சீமானோட அருமை உங்களுக்கு இப்பதான் தெரியுதா? போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது தான் புரியும் அப்படின்னு அந்த மனுஷன் தொண்டை தண்ணி வத்த கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கத்திக்கிட்டே இருக்காரு. அவருடைய குரல் உங்க காதுல விழுகலையா அப்படிங்கிற கேள்வியை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சமூக ஊடகங்கள்ல எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பார்த்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, 18 வயசிற்கு மேற்பட்ட நபர்கள் தான் இந்த விஜய் அவர்கள் ஆட்சி அமைவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தவர்கள். ஒரு 3 வயது பச்சிலம் குழந்தை என்னென்ன பண்ணுச்சு? அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை விட்டிருந்தாரு. அதில் உண்மையிலேயே மகிழ்ச்சி. அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அதை வச்சு நிறைய பேர் நாம் தமிழர் கட்சி தம்பிகளே சமூக ஊடகங்களில் விஜய் அவர்களுடைய அரசை இந்த சந்தி சிரிக்கக்கூடிய சட்ட ஒழுங்க சமூக ஊடகங்களில் விஜய்க்கு எதிரான கேள்விகளை எழுப்பிட்டு வர்றாங்க. இந்த கேள்வி எழுப்புறது அப்படிங்கிறத எல்லா கட்சிகளும் செய்யும். திமுகவும் செய்யும், அதிமுகவும் செய்யும், பிஜேபியும் செய்யும், காங்கிரஸும் செய்யும். இருக்கிற எல்லா கட்சிகளும் பாரபட்சம் பார்க்காம அறிக்கை விடுவாங்க. இது வன்மையான கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லுவாங்க, கடந்து போயிடுவாங்க. ஆனா ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது களத்துல போய் நின்றுருக்கு. குறிப்பாக சீமான் அவர்கள் நேரடியாக சென்றிருக்கார். கவினுடைய ஆணவ படுகொலையின் போது சீமான் அவர்கள் நேரடியாக சென்றார். அதே போல தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு சீமான் அவர்கள் நேரடியாக சென்றார். திருச்சியில கூட விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் செவிலியர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க. ஒரு புள்ள செத்து போச்சு, அதிகபட்சமா அனஸ்தீசியா கொடுத்து அப்படின்னு. அதுக்கு நான் போகல, கமெண்ட் செக்ஷன்ல
அதாவது நிறைய பேர் சீமான் போயிருக்கணும்ல, சீமான் போய் நின்றுக்கணும்ல, ஓ இதுல போவாரு அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தம்பி ஒருத்தன் கமெண்ட் பண்ணானா. அதை வந்து சீமான் அவர்கள் மேற்கோடிட்டு காட்டுறார். சீமான் எதுக்காகடா போகணும்? உங்க பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் வந்து நின்னதுக்கு நீங்க அவருக்கு இந்த எலெக்ஷன்ல 4% வாக்க மட்டும்தான் கொடுத்தீங்க, எதுக்காக வந்து நிக்கணும் அப்படின்ற கேள்வியை எழுப்புறாங்க. அதாவது நம்மளை தோக்கடிச்சவன் எல்லாருமே நம்மளுடைய அண்ணன் தம்பி தான், மாம மச்சான் தான், நம்மளுடைய தமிழ் ரத்தம் தான். இங்கே மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய 80 விழுக்காடு தமிழர்கள் தானே நமக்கு எதிராக ஓட்டு போட்டு அரசியலுங்கிறதே செஞ்சிருக்கான். அதற்கு காலம் எடுக்கும்டா தம்பி அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. காலத்தை விலை கொடுத்து தான் ஆகணும், நமக்கு வேற ஆப்ஷனே இல்லைன்னு சீமானவர்கள் பேசிய குரல் பதிவு அப்படிங்கிறது சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவுச்சு. நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் நம்ம சொல்லிக் கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து தேர்தல் அரசியல், வாக்கு அரசியல் அப்படிங்கிறது இரண்டாவது பட்சம் தான். மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சீமானவர்கள் முதல் ஆளாக வந்து களத்தில் நிற்பார் அப்படிங்கிற பேரை தான் சீமானவர்கள் வாங்கி வைத்திருக்கிறார். இந்த மாதிரியான நேரத்தில் ஏன்னா ஒரு ஆண் பாதிக்கப்படும் போது நம்ம வந்து நேரில் போய் நின்றுருக்கோம், கவினோட ஆணவ படுகொலை நின்றுருக்கோம், அஜித்குமார் அவர்களுடைய படுகொலையில் அந்த லாக்அப் டெத்தில் போய் நின்றுருக்கோம், பல்வேறு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்கோம். ஆனால் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் அதிகரிக்குது அப்படிங்கிறத நம்ம சீரியஸாக கன்சிடர் பண்ண வேண்டிய இடம். ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுத கதையா திமுக நாங்கள் வந்து போராட்டம் பண்ணோம்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே போல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி கவிழும் காட்டாட்சி அப்படின்லாம் அவர் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. யோக்கியம் வரான் சொம்பெடுத்து உள்ளவை அப்படிங்கிற கதையா உங்களுடைய ஆட்சியில தானையா பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் அதிகமா நடந்தது. என்ன விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு எதிராகவும் பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. தாவேகாவும் திமுகவும் வேற வேற இல்ல, திமுகவுடைய ஒரு பிராக்சி தான் தாவேகாங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த பிரச்சனைக்கு உண்மையிலேயே யாரால தீர்வு கொடுக்க முடியும், மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களால் தான் முடியும். அவர் களத்துக்கு வந்து நின்று இந்த பிரச்சனையை கையில் எடுத்து இதுக்கப்புறம் ஒரு பச்சிலம் குழந்தை கூட தமிழ்நாட்டில் இந்த காமுகர்களால் பாதிக்கப்பட்ட கூடாது அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய அனைத்து உறுதியும் சீமானவர்கள்ட்ட தான் இருக்கு. அவர் அறிக்கை மட்டும் விட்டுட்டு இல்லாம களத்திலையும் இந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக அதிகரித்து வரக்கூடிய இந்த பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை விட்டுட்டு மக்கள் மேல வெறுப்பை காட்டிக்கிட்டு நமக்கு எதிராக அவன் ஓட்டு போட்டுட்டான் அதனால அவன் பிரச்சனைக்கு எதுக்கு போய் நிக்கணும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மக்களுக்காக போய் நின்று மக்கள் நமக்கு திரும்ப கொடுத்தது என்ன, அவங்க கொடுத்த அதே வழியை நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சத்தியமா யோசிக்க முடியாது. அவன் நம்மளை நேசிக்கல தான், அவன் நம்மளை புறக்கணிக்கிறான் தான், அவன் நம்மளை வெறுக்கிறான் தான். ஆனா நம்ம மக்கள் அரசியல் தானே பண்ணி ஆகணும், மக்களை நேசிச்சு தானே நம்ம வந்து இந்த அரசியல் களத்துக்குள்ளே வந்திருக்கோம். அதனால தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த பிஞ்சு குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நலன் கருதி திமுகவும் சரி, இதே நாம் தமிழர் கட்சியும் சரி, அதிமுகவும் சரி, தாவேகாவிற்கு எதிரான கடுமையான ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை முன்னெடுத்து மக்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாளைக்கு ஒரு குழந்தை மேல கை வைக்க ஒருத்தன் பயப்படுற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி பதிவு. எல்லா மக்கள் பிரச்சனைக்காகவும் குரல் கொடுத்த சீமானவர்கள் இந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பு விஷயத்தில் அறிக்கை மட்டும் விட்டுட்டு இல்லாமல் களத்திலையும் இறங்கி மக்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மக்களாகிய நீங்கள் தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்த காமுகர்களுடைய வேட்டைக்காடாக மாறி இருக்கிறத பற்றியும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிராக அதிகரித்து வரக்கூடிய இந்த பாலியல் வன்முறை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.